வணக்கம் அன்பு நண்பர்களே. அப்பாவுவை அலற விட்ட தளவாய் சுந்தரம் அப்பாவுவை என்ன அலற விட்டாரு அப்படிங்கிறத முழுசா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்பாவு தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அப்பாவு அவர்கள். நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வானவர். ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அவருடைய முந்தைய பணித்திறன் அப்படிங்கிறது ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுனால அவர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை, மூத்த நிர்வாகிகளை, நீண்ட காலமாக சட்டமன்ற அனுபவம் கொண்டவர்கள் எல்லாம் கூட ஒரு மாணவர் மனப்பான்மையில் நடத்தக்கூடிய போக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறைவான நேரத்தை மட்டுமே கொடுத்துட்டு அவரே அதிக நேரம் பேசிக்கொண்டதும் அண்மை காலமாக தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. இதை அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்களே தொடர்ந்து பலமுறை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கார். அதில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, வகுப்பில் தனக்கு வேண்டப்பட்ட மாணவன், தனக்கு வேண்டப்படாத மாணவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையே இருக்காது. எல்லா மாணவர்களையும் சமமான மாணவர்களாக அவங்க வழிநடத்துவாங்க. அதற்கு இணையாக அவர்களோட நட்பு பாராட்டுவாங்க, உறவு நிலையை மேம்படுத்துவாங்க. ஆனால் அப்பாவு அவர்களை பொறுத்தவரை ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு மனநிலையாகவும், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு மனநிலையாகவும், அமைச்சர்கள் கிட்ட ஒரு மனநிலையாகவும் தொடர்ந்து அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழக சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சியினர் பேசும்போது நேரலை காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்படுறதும், எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறப்ப மைக்கையே ஆஃப் பண்ணிடுறதும், அந்த பேச்சை இருட்டடிப்பு செய்யறதையும் சபாநாயகருக்கு தெரிஞ்சே நடக்குது அப்படிங்கக்கூடிய விமர்சனமும் அவர் மேலே இருக்கு. தொடர்ந்து அப்பாவு மேலே இப்படி பலகட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சட்டசபைக்குள்ள வச்சே அப்பாவுவை யாரும் பெரிதா செய்தது கிடையாது, சம்பவம் பண்ணது கிடையாது. ஆனால் அந்த சம்பவத்தை முதல் முறையாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் செய்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. அப்படி என்ன செய்தார் தளவாய் சுந்தரம் அவர்கள்? கிட்டத்தட்ட 2 நாட்களாக அப்பாவு அவர்களை ரொம்பவே ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்தியிருந்தாரு. குடைச்சல் கொடுத்து அவரை ஒரு நிலைகுலைய வைக்கக்கூடிய அளவிற்கு நகர்த்தியிருந்தார் தளவாய் சுந்தரம் அவர்கள். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்பு சபை நடவடிக்கைகள் தொடங்கிய போது செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேச தொடங்குகிறார். அவர் பேச தொடங்குறப்ப மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் அதற்கு ரன்னிங் கமெண்ட் அடிக்கிற விதமா, 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, அப்ப எதுவும் செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க செய்யல, அதனால இப்ப கேட்கறீங்க அப்படிதானே என்று இவரே கையிலிருந்து ஒரு வார்த்தையை போட்டார். ஆனா அதுல செல்லூர் ராஜு அவர்கள் சுதாகரிப்பதற்கு முன்பாக சற்று எந்திரிச்ச தளவாய் சுந்தரம் அவர்கள் அதை எப்படி பேசலாம், அது எப்படி சரியா இருக்கும், அதை அவை குறிப்பில இருந்து நீக்குங்க, அந்த ஆட்சியில செய்யல, அவர் செய்யலைங்கிறத எப்படி ஒரு சபாநாயகர் எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காட்டமா அன்றைக்கு அவர் சட்டசபையில ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை எழுப்பியிருந்தார். அன்றைய நாளில் அவர் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக அந்த விஷயத்துல மாறியிருந்தார். அதற்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட நேற்று எல்லாருமே சபை நடவடிக்கைகளிலிருந்து அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பலரும் வெளிநடப்பு செய்தாங்க. தளவாய் சுந்தரம் மட்டும் உள்ளே இருந்தார். அப்போ தளவாய் சுந்தரம் மட்டும் ஏன் உள்ளே இருக்காரு அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய விவாத பொருளாச்சு காலையில். ஏன்னா தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே அன்றைக்கு காலையில் தளவாய் சுந்தரம் மட்டும் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு காட்சி ஊடகங்களில் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவர் கொண்டு வந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் இருந்ததால் தளவாய் சுந்தரம் அவர்கள் உள்ளே இருந்தார். ரொம்ப குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாட்டு பகுதியினுடைய நீர்ப்பாசனம் தொடர்பாக அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக, அவருடைய கேள்விக்கு பதிலளிப்பதற்காக அவர் உள்ளே இருந்தார். அப்பவும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சபாநாயகர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அப்பாவு அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். உடனே அப்போ தளவாய் சுந்தரம் அவர்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன், ஏன்னா இங்கே உள்ள பாசனம் தான் இந்த பகுதிக்கும் வருது என்பதனால் உங்களுக்கும் சேர்த்தான் பேசுகிறேன் என்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அப்பொழுது திடீரென்று குறுக்கிட்ட மீண்டும் அப்பாவு அவர்கள் தனக்கு மட்டுமே உரிய ஒரு பாணியில் கொஞ்சம் மட்டம் தட்டுவது போல ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார். நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள் என்றெல்லாம் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். உடனடியாக தளவாய் சுந்தரம் தடாலடியாக அடுத்ததாக ஒரு அறிவிப்பை சொன்னார். அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சபாநாயகருக்கு இதை சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, பவர் கிடையாது, அமைச்சருக்கு மட்டும்தான் உண்டு என்று அவர் சொன்னது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. சபாநாயகர் அவர்களுக்கு என்னவெல்லாம் அதிகாரங்கள் இருக்கிறது, வரம்புகள் இருக்கிறது, அந்த வரம்புகளுக்குள் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு 65 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் அத்தனை பேருமே வெளிநடப்பு செய்திருக்கிற நிலையிலையும் தனியொரு நபராக உள்ளே இருந்து சபாநாயகர் அப்பாவை அவர் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளேயே அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அவர் வைத்து செய்த அந்த சம்பவம் என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலும் நேற்று அவருக்கு ஒரு குட் இமேஜை உருவாக்கி இருந்துச்சு. பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது ஒரு குறை கூற முன்வருகிற பொழுது அந்த குறையினை செவிமடுத்து கேட்பது மட்டும்தான் நல்ல ஜனநாயகத்தினுடைய அழகாக இருக்கும். அப்படி கேட்கப்படாத பட்சத்தில் தளவாய் சுந்தரம் போன்றவர்கள் ஆங்காங்கே இருந்து எழுப்பக்கூடிய இந்த குரல் என்று சொல்வது
ஜனநாயகத்தில் வந்து ஒரு உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய, ரொம்ப குறிப்பாக நேற்றைய சம்பவத்தில் பத்திரிகையாளர்கள் தொடங்கி காமன் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விவாதமாக நேற்றைய விவாதத்தை நகர்த்தி இருந்தார் தளவாய் சுந்தரம் அவர்கள். பார்க்கலாம், இன்னமும் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இப்படி கவனத்தை ஈர்க்கும்படியாக இருக்க போகிறதா அல்லது எப்படி இருக்க போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.